நமச்சிவாய். வாக்கர்த்தா விவசம்ருக்தௌ வாக்கர்த்தா பதிபக்தையே ஜெகதப்பிதரோ வந்தே பார்வதி பரமேஸ்வர். இல்லாமல் அம்மையப்பனாக விளங்கக்கூடிய தையல்நாயகி அம்பா சமேத வைத்தீஸ்வர வைத்தியநாத பெருமானுடைய திருவடிகளையும் சொர்ணாம்பிகை அம்பா சமேத பீமீஸ்வர பெருமானுடைய திருவடிகளையும் வணங்கி உலகம் முழுவதும் வாழக்கூடிய அன்பு பக்தர்களே, ஆவணி மாத ராசி பலன்கள். ஆவணி மாதம் பொதுவாக இந்த ஆவணிங்கிற மாதத்தை கேட்கும்போதே மனசில் ஒரு புத்துணர்ச்சி, ஒரு தெம்பு வந்துடும். காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, வருஷத்தில் 2 மாதங்கள் ஒருத்தருடைய தலையெழுத்து மாறக்கூடிய மாதம். இந்த ஆவணி மாதத்துக்கு என்ன சிறப்புனா, ரொம்ப கஷ்டப்படுறதுக்கு ஒருத்தன் கஷ்டத்தில் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஒரு குடும்பம் கஷ்டப்படுது. ஒரு தனிப்பட்ட நபரோ, அது ஆணாக இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம், அல்லது அழியாக இருக்கலாம், யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம். அல்ல ஒரு குடும்பம் கஷ்டப்படுது, நல்லா வாழ்ந்த குடும்பம், ஒரு பெரிய கௌரவமான குடும்பம், அதெல்லாம் கூட அவங்க எல்லாருமே கூட ஒரு சில நேரங்களில் சிக்கலில் போய் மாட்டிப்பாங்க. நம்ம நிறைய அனுபவத்தில் பார்க்குறோம். பெரிய தொழிலதிபர்களாக இருப்பாங்க, பெரிய கம்பெனி வச்சு நடத்தக்கூடியவங்களாக இருப்பாங்க, அல்ல பண்ணையாராக இருப்பாங்க. நல்லா இருந்தது சாமி, நல்லா போய்கிட்டு இருந்ததுங்க, யோகமாக இருந்தது. டெய்லி 100 பேர் 120 பேருக்கு நாங்கள் சாப்பாடு போட்டிருந்தோம் கேன்டீனில் வச்சு, அப்படிலாம் சொல்லுவாங்க. இப்போ அதெல்லாம் கொஞ்சம் நிப்பாட்டி வச்சுருக்கோம், மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, வருமானம் இல்லை அப்படின்வாங்க. அப்போது இதை போல் நிறைய கஷ்டத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு கூட இந்த ஆவணி பிறந்தா ஒன்று சரியாயிடும். அப்போ இன்னொன்று எப்போ சொல்லுவாங்க, தை பிறந்தா சரியாயிடும். அப்போ இந்த ஒன்று ஆவணி பிறந்தா சரியாகும், அப்படி இல்லாட்டி தை பிறந்தா சரியாயிடும்பா, தை பிறந்திருக்கு வழி பிறக்கும். அதே போல தான் ஆவணி வரட்டும்டா, ஆவணி மாதம் வந்து அவனுக்கு நல்லா இருக்கும்டா அப்படின்னு. அப்படி என்ன சிறப்பு இந்த ஆவணி மாதத்துக்குன்னா, அதுதான் விஷயமே. 12 ராசிக்கும் மேஷத்திலிருந்து மீன ராசி வரலும் நீங்கள் யாராக இருந்தாலும் சரிதான். சூரிய பகவான் சிம்மத்தில் சஞ்சாரம் செய்யக்கூடிய மாதம். புரியுதுங்களா? சூரிய பகவான் தன்னுடைய சொந்த வீட்டில் ஆட்சி பலம் பெறக்கூடிய மாதம். சூரியன் வந்து சிம்மத்தில் இருப்பார். சிம்ம ராசிக்கு யாருக்கு சொந்தம்? சூரியனுக்கு சொந்தம். அப்போ அவருடைய வீட்டில் அவர் ஆட்சி பலம் பெறுகின்ற போது இந்த உலகமே சிறப்பாக இருக்கும், இந்த பிரபஞ்சமே சிறப்பாக இருக்கும், விண்ணுலகம் மண்ணுலகம் அனைத்து உலகங்களும் சிறப்பாக இருக்கும். அப்போ அந்த அளவுக்கு சூரியன் சுபத்துவமாக ஆட்சி பலம் பெற்று இந்த ஆவணி மாதத்தில் பிறக்கக்கூடிய குழந்தைகள் எல்லாம், இந்த ஆவணி மாதத்தில் பிறக்கக்கூடிய குழந்தைகள் எல்லாம் யோகமான நிறைய அதிர்ஷ்டமான குழந்தைகளாக பிறக்க போகுது. நான் இன்னொரு பதிவில் கூட சொல்கிறது உண்டு, இந்த டெலிவரி டைம் நோட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா அதில் லக்னங்கள் குறிப்பது, நாள் குறிப்பது. இப்போ நிறைய பார்த்திங்கன்னா ட்ரீட்மெண்ட்டில் வரக்கூடிய குழந்தைகள் தான் அதிகம். 2.5 லட்சம் 4 லட்சம் செலவு பண்ணி அவங்க தாய்மை பெற்று மகப்பேறு பெற்று டெலிவரி சமயத்தில் போய் கோட்டை விட்டுறாங்க. அது ஒரு 2000 ரூபா செலவானாலும் பரவாயில்ல, நல்ல நேரமாக நல்ல தலையெழுத்தாக அமையணும், நல்ல நட்சத்திரம் தசாபுத்தியாக அமையணும்னு நீங்கள் நினைக்கணும். அப்போ அதை போல் நிறைய கஷ்டங்களில் இருக்கக்கூடிய நபர்கள், பெரிய பெரிய குடும்பங்கள் கூட, பெரிய செல்வந்தர்களாக இருக்கலாம், சாதாரண ஏழ்மையான வறுமையில் இருக்கக்கூடிய குடும்பங்களாக இருக்கலாம், அல்லது ஆண்களாக இருக்கலாம், பெண்களாக இருக்கலாம். அப்போ நீங்கள் யாராக இருந்தாலும் இந்த ஆவணி மாதம் சூரியன் ஆட்சி பலம் பெறுகின்ற காரணத்தினாலே அற்புதமான வாய்ப்பு. குறிப்பாக அரசு அதிகாரிகளுக்கெல்லாம் நல்ல யோகமான நேரம். கஷ்டப்பட்ட ரொம்ப வந்து டார்ச்சர் பண்ணுறாங்க ஜாபில், மேலதிகாரி ரொம்ப என்னை இம்சை பண்ணுறாங்க, என்னை ரொம்ப அமைச்சர் வந்து மினிஸ்டர் வந்து ரொம்ப வச்சு செய்கிறாரு சாமி, என்னால் முடியல, நான் ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிக்கிறேன், ஒதுங்கிக்கிறேன். இப்போ நம்ம அங்கங்கே பொங்கி எழறாங்க, நம்ம பார்க்குறோம். இந்த சூரியன் கேது தொடர்பு, இந்த ஆவணி மாதத்தில் சூரியன் கேது தொடர்பு நிறைய விஷயம் வெடித்து வெளியில் வரும்.
இது இன்னொன்று கூட சொல்லலாம், சூரியன் கேது கிரகண தோஷம். சூரியனை மறைக்கக்கூடிய சக்தி யாருக்கு இருக்குன்னா கேதுவுக்கு தான் இருக்கு. ஊர்ல பழமொழி சொல்லுவாங்க, நிலாவை பாம்பு முழுங்குது அப்படின்னுவாங்க. அது ராகு. நிலாவை பாம்பு முழுங்குது, குழந்தைங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லுவாங்க. அப்ப இந்த சந்திரன் ராகு இருந்தாலும் கிரகண தோஷம். அதே போல இங்க சூரியன் கேது மிகப்பெரிய கிரகண தோஷம். அப்ப இந்த கிரகண தோஷம்னா எப்படி, இந்த ஆவணி மாசம் எப்படி அது வேலை செய்யும்னா, அரசு அதிகாரிகள், அரசு பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள் அரசாங்கத்துறையின் ரகசியங்கள் எல்லாம் வெடிச்சு வெளியில வரும். அது அரசாங்கத்திற்கு அவயோகமாக அமையும். புரியுதா? இப்போ நம்ம நிறைய அங்கங்கே நியூஸில் பார்க்குறோம், சோசியல் மீடியாவில் பார்க்குறோம். காவல்துறை அதிகாரிகளாக இருக்கலாம், இல்லை மற்ற துறை அதிகாரிகளாக இருக்கலாம். அவங்களால பாதிப்பை தாங்கிக்க முடியாமல் வெளியில் பொங்கிடுறாங்க. அப்போ இப்படியெல்லாம் சூரியன் கேது தொடர்பு. அதே போல் கும்பத்திலே ராகு, கன்னியிலே செவ்வாய், சுக்கிரன் புதன் கடகத்தில் அமைகிறார்கள். சந்திரனுடைய வீட்டில் இருக்கக்கூடிய சுக்கிரன் காதல் திருமணங்கள்லாம் நிறைவேறும். முதல் திருமணங்கள், இரண்டாவது திருமணங்கள்லாம் நிறைவேறும். ஸோ இப்படி நிறைய விஷயங்கள் பேசிக்கிட்டே போகலாம். இது ஜென்ரல் டாபிக்ஸ் தான். உங்கள் ராசிக்கு ஸ்பெசிஃபிக்காக என்ன நடக்குங்கிறது 5 நிமிடங்களில் பேசிடலாம். வாருங்கள் பார்க்கலாம். அன்பார்ந்த ரிஷப ராசி அன்பர்களே, காலமும் நேரமும் கை கொடுக்கின்றது சார். இந்த மாதிரி ஒரு அற்புதமான மாதம் வேற எப்பொழுதுமே வராது. ரிஷப ராசியை பொறுத்தவரையிலும் ராசிநாதன் சுக்கிர பகவான் முதல் 2வது கேந்திரத்தில் அமைகிறார். 2வது உங்க ராசிநாதன் சுக்கிரனுக்கு யாரு ஃப்ரெண்டுனா, ஒரு ஹையஸ்ட் உயர்ந்த பதவியில் இருக்கக்கூடியவர்கள் ரிஷபராசிக்கு ஃப்ரெண்டு. யாரு? சூரியன். அப்ப பொதுவாகவே இந்த ரோகிணி நட்சத்திரத்தில் இருக்கக்கூடியவர்கள், கிருத்திகை நட்சத்திரத்தில் இருக்கக்கூடியவர்கள், மேக்சிமம் அரசியல் தொடர்பு இருக்கக்கூடியவங்க தான் இந்த ரிஷபராசி என்பர்கள். ஒன்று அரசியலில் ஈடுபட்டு இருப்பாங்க, அரசியல் தலைவர்களாக இருப்பாங்க, இல்லை மல்டி பிஸ்னஸ், பெரிய அளவில் மல்டி பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்களாக இருப்பாங்க, இல்லை குரூப் ஆஃப் கம்பெனிஸ் வச்சு நடத்தக்கூடியவங்களாக இருப்பாங்க, ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்களாக இருப்பாங்க. அப்போ பெரிய அதிகாரிகளுடைய தொடர்பு, அரசாங்கத்துடைய தொடர்பு. இவங்க நார்மலாக ஒரு இன்ஜினியரிங் படிச்சிருந்தாலுமே கூட இவங்களுடைய கனெக்டிவிட்டிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு வேற லெவலில் இருக்கும். இவங்களுடைய கனெக்டிவிட்டிலாம் வேற லெவலில் இருக்கும். அரசு அதிகாரிகள், அமைச்சர் பெருமக்கள், அதுக்கு மேலே அரசியல் தலைவர்கள், அந்த அளவுக்கு ஒரு நெட்வொர்க் வச்சுட்டு இருப்பாங்க. ஆனால் பாருங்க, ஒரு ஸ்டேஜுக்கு மேலே இவங்களால முன்னுக்கு வர முடியாது. இதுதான் ரிஷபராசிக்கு இருக்கக்கூடிய ரகசியம். அது ஏன்னு நீங்கள் இதனால கண்டுபிடிச்சிருக்கீங்களா? இந்த ரகசியம் எனக்கு தெரியும். அப்போ ரிஷபராசி என்பர்களே ஒரு லிமிட்டேஷன் வரல நீங்கள் வளர்ந்துருவீங்க. தெய்வம் உங்களை சாதாரண நிலையில் இருந்து, ஜீரோலேருந்து கிடுகிடுன்னு ஒரு 70% 80% உயரத்துக்கு உங்களை கொண்டு வந்துடுவார் சாமி. தெய்வம் உங்களை கொண்டு வந்துடும். அந்த 80 70 100 மாத்திரத்துக்கு உங்களுக்கு தெரியாது. இதுதான் விஷயம். அப்போ நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், மெயினாக ரிஷபராசி என்பர்களே, வருமானம் அதிகரிக்கும், வருமானங்கள் வரக்கூடிய மாதம். வேற என்ன சாமி எங்களுக்கு வேணும்? வருமானம் வந்தா போருங்க, தொழில் நடந்தா போருங்க, சம்பளம் வந்தா போருங்க. சம்பளம் வராம இருக்கு, தொழில் நடக்காம இருக்கு, பிஸ்னஸ் நடக்காம இருக்கு. ஒரு நாளைக்கு 25,000 நடக்குது, ஒரு நாளைக்கு 40,000 ரூபா தான் நடக்குது. இதனால ஒரு 4 லட்சம் ரூபாய்க்கு உயர்ந்து வரணும் சாமி. சாதாரண ஒரு கடை வச்சிருக்கக்கூடியவங்க, ஒரு ஹோட்டல் வச்சு நடத்தக்கூடியவங்க, அல்ல சிறு சிறு கடைகள், சிறு வியாபாரிகள், ஓன் பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்கள்,
அப்போ ரிஷப ராசி அன்பர்களே, நீங்கள் உலகம் முழுவதும் நீங்கள் எனி பிஸ்னஸ், எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், தொழில் துறையில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும், வருமானங்கள் அதிகரிக்கும். உங்கள் கம்பெனியில் லேபர் ப்ராப்ளமாக இருக்கலாம், இல்லை லேபர்ஸ் உங்களுக்கு தெரியாமல் ஏதேனும் தவறுகள், திருட்டு சம்மந்தப்பட்ட திருடுகள் நடந்திருக்கலாம். ஒரு இடத்துல திருடு நடக்குதுன்னா அது சனி அங்கே உள்ளே வந்துட்டு போகிறாருன்னு அர்த்தம். இதெல்லாம் அந்த டீட்டெயிலாக அது கிரகமாகவே யாருக்கும் பார்க்க தெரியல. அதுதான் வருத்தமாக இருக்குது. இவ்வளோ யூடியூப்பில் இவ்வளோ ஒரு வளர்ச்சி இருந்துமே கூட இது சனியுடைய காரகத்துவம். இந்த இடத்த நாம் சுத்தப்படுத்தணும்னு யாருக்குமே அது தோன்றது கிடையாது. அப்போ சனி வந்துட்டு போகிறாரு, போலீஸ் வந்ததுன்னா அது செவ்வாய். சனி செவ்வாய் அங்கே சேரக்கூடாது. ஒரு இடத்துக்கு தோஷம். இதெல்லாம் அந்த இடத்த சுத்தப்படுத்தி சரி பண்ணிக்கணும். வளர்ச்சி அங்கே லக்ஷ்மி மகாலட்சுமி லக்ஷ்மி குபேரன் குடியிருக்கணும். லக்ஷ்மி குபேரன் குடியிருக்கணுங்க. அது வீடாக இருந்தாலும், தொழிலாக இருந்தாலும், நிறுவனமாக இருந்தாலும், ஆஃபீஸாக இருந்தாலும், தொழில் நிறுவனங்களாக இருந்தாலும், சிறு சிறு கம்பெனிகளாக இருந்தாலும் லக்ஷ்மி குபேரன் குடியிருக்கணும். சனியும் செவ்வாயுமா அங்கே குடியிருக்க முடியும். அப்போ இதெல்லாம் நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்போ ரிஷப ராசி என்பர்களை இதை போல உங்கள் தொழிலில் இருக்கக்கூடிய கஷ்ட நஷ்டங்கள் விலகும். தொழில் எதிரிகள், தொழில் போட்டிகள், தொழில் எதிரிகள் இருப்பார்களே, ஆனால் அந்த தொழில் பிரச்சனைகள் எல்லாம் விலகும். வாழ்க்கையில சந்தோஷமான மாசமாக வேலை வாய்ப்பு, குடும்பம், மகிழ்ச்சி, கணவன் மனைவி, திருமணம், மகிழ்ச்சியான மாசமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைய போகுது ரிஷபராசி அன்பர்களே. அப்போ உங்களுக்கு என்ன தேவை? சாமி, எனக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கு, எனக்கு கொஞ்சம் வழிகாட்டுங்க அப்படின்னா அதற்கு உங்க பிறப்பு ஜாதகம்தான் முக்கியம். நன்றி, நமச்சிவாயம். ஜெய் வரகி.